இவங்க ஆக்ட்ரஸ் தானே, இவங்கள இதெல்லாம் வந்து ஹர்ட் பண்ணாது அப்படின்னு நினச்சி நிறைய விஷயங்கள் பேசுகிறீங்க. ஆனால் நீங்கள் பாடி ஷேம் பண்ண விஷயம் வந்து என்னை ஹர்ட் பண்ணுச்சு. ஸ்டார்டிங்கில் எனக்கு இதெல்லாம் மனசில் எடுத்துக்கக்கூடாதுன்னு புரியல அப்படின்ற மாதிரி பாக்கியலக்ஷ்மி சீரியல் ஃபேம் ஆக்ட்ரஸ் நேஹா சொல்லியிருக்காங்க. சமீபத்தில் பாக்கியலக்ஷ்மி சீரியலுக்காக இவங்க ஆடின ஒரு டான்ஸ் வந்துட்டு பயங்கரமாக ட்ரோல் பண்ணப்பட்டுச்சு. இதனால் வந்து நேஹாவுக்கு டான்ஸ் ஆடவே தெரியாது அப்படி இப்படின்னு நிறையா பேச்செல்லாம் வந்துச்சு. அந்த ஒரு டான்ஸ் மூலமாக சோஷியல் மீடியாலேயே இவங்க ட்ரெண்டிங்கில் இருந்தாங்க. இதை பற்றின விமர்சனங்கள் கொஞ்சம் அதிகப்படியாக வந்ததுனால நேஹா அவங்களோட இன்ஸ்டா ஸ்டோரிலையும் சில விஷயத்த பகிர்ந்துருந்தாங்க. அதாவது, நான் இப்படி நடிக்கிறதுக்கு எனக்கு காசு கொடுத்தாங்க, உங்களுக்கு என்ன கிடைக்கிது, இதனால் என்னை பற்றி இப்படி விமர்சனம் பண்ணுறதுனால உங்களுக்கு என்ன கிடைக்கிது அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு பெண்ணோட உடலை பார்த்து பாடி ஷேம் பண்ணுறது வந்து ஆண்கள் மட்டும் இல்லை, நிறைய பெண்களும், அதாவது என்ன மாதிரி தினைக்கும் பல பிரச்சனைகளை பார்க்குற பெண்களும் சேர்ந்து தான் இதை பற்றி விமர்சனம் பண்ணுறாங்க அப்படின்னு அவங்க ஸ்டோரியில் போட்டு வருத்தம் தெரிவிச்சிருந்தாங்க. எதுவாக இருந்தால் என்ன, நான் கடைசியில் என்னோடய அம்மா அப்பாவுக்கு என்னை பிடிச்சவங்களுக்கு அழகாக தெரிஞ்சால் போதும், கண்ணாடியில் நான் என்னை பார்க்கும்பொழுது நான் எனக்கு அழகாக தெரிஞ்சால் போதும், வேறு எதுவுமே வேணாம், நான் வந்து ரொம்ப அழகாக இருக்கிறேன், இன் அண்ட் அவுட் அழகாக இருக்கேன் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்தை போட்டிருந்தாங்க. இப்போ ரீசெண்டாக நடந்த ஒரு அவார்ட் ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா நேஹாவுக்கு ஷைனிங் ஸ்டார் அப்படின்ற அவார்ட் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் நேஹா ரொம்ப போல்டாக பல விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அங்கே அவங்க நம்மளோட இன்செக்யூரிட்டி வச்சு யாராவது நம்மளை விமர்சனம் பண்ணா, ஃபார் எக்ஸாம்பிள் பாடி ஷேம் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதை நம்ம மனசுக்கு எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம எல்லா விமர்சனத்தை விடையும் வலிமை வாய்ந்தவங்க, அதனால விமர்சனத்தை பார்த்து பயப்படாதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் நேஹாவை அதிகமாக ட்ரால் பண்ணது என்னன்னா, அந்த டான்ஸ்க்காக தான், இவங்களுக்கு டான்ஸ் ஆட தெரியாது அப்படின்ற மாதிரி தான். ஆனால் இந்த அவார்ட் ஃபங்க்ஷனுக்கு பார்த்தீங்கன்னா நேஹாவோடைய டான்ஸ் டீச்சரே வந்திருந்தாங்க. அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, நேஹாக்கு ரொம்ப நல்லாவே டான்ஸ் ஆட தெரியும், சின்ன வயசுலேருந்து நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு ஸ்டெப் கொடுத்தோன்னா ஈஸியாக கற்றுப்பாங்க, அதனால அவங்கள யாரும் டான்ஸ் ஆட தெரியாதுன்னு சொல்லாதீங்க, அது அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கேரக்டர், அந்த கேரக்டருக்கு அப்படிதான் அவங்க நடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க, அதனால பண்ணாங்க, மற்றபடி அவங்க ரொம்ப நல்ல டான்சர் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் ஆன் ஸ்டேஜில் அவங்க டீச்சரோடு சேர்ந்து ஒரு கிளாசிக்கல் டான்ஸும் பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் டான்சர்ஸோடு சேர்ந்து ஒரு குத்தாட்டமும் போட்டாங்க. பார்க்க அமேசிங்காக இருந்தது. என்னையா ட்ரோல் பண்ணுறீங்க, இங்கே பாருங்கடா நான் ஆட்டத்தை போடுறேன் அப்படின்னு ஆடி காமிச்ச மாதிரி தான் இருந்தது. ரொம்ப கடைசியாக அவங்க சொன்ன விஷயம் என்னன்னா, பாடி ஷேம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற கேள்வியே கேட்காதீங்க யாருக்கிட்டையும். உங்களோட ரியாக்ஷன் என்ன, உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கா, இதை பற்றி நீங்கள் பேசுகிறத நிறுத்திட்டாலே இதை வந்து அப்படியே மறைஞ்சு போயிடும், இதை பற்றி யாருமே பேச மாட்டாங்க, அதனால ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் இந்த கேள்விகள் கேட்குறத நிறுத்துங்க அப்படின்னு சொன்னாங்க. அது மட்டும் இல்லாமல் நானும் மனுஷி தானேங்க, எனக்கும் ஹர்ட் ஆக தானே செய்யும். ஸ்டார்டிங்கில் எனக்கும் இந்த பாடி ஷேம் பற்றி கமெண்ட் வந்தப்போலாம் எனக்கும் ஹர்ட் ஆச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு நானே கான்ஃபிடன்ஸ் கெயின் பண்ணேன், கண்ணாடி முன்னாடி நின்று நானே என்னை பார்த்து சொல்லிக்கிட்டேன், நான் வந்து உள்ளேயும் வெளியிலையும் அழகாக இருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ நீங்களும் உங்களையே லவ் பண்ண ஆரம்பிங்க, மற்றவங்க உங்களை டிஃபைன் பண்ணவே விடாதீங்க அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தாங்க. எஸ், இவங்க சொல்கிற மாதிரி நம்ம அடுத்தவங்களுக்காக வாழாமல் நமக்காக வாழலாம். அடுத்தவங்களோட விமர்சனத்தை நம்ம பெருசாக மனசுக்கு எடுத்துக்க வேணாம். முக்கியமாக ஒருத்தர் நம்மளோட இன்செக்யூரிட்டியை வச்சு கிண்டல் பண்ணுறாங்கன்னா அவங்கள பார்த்து நம்ம ஒரே ஒரு கேள்வி தான் கேட்கணும், ஸோ வாட், அதனால என்ன அப்படின்னு ஒரு வார்த்தையை கேளுங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு பேசுறதுக்கு பதிலே இருக்காது. பி இட் யுவர் கலர், உங்கள் பாடி ஷேப்பாக இருக்கட்டும், இல்லைனா வந்து உங்கள் ட்ரெஸ்ஸிங்காக இருக்கட்டும், எதை வச்சு யார் எப்படி கிண்டல் பண்ணி பேசினாலும் இருக்கட்டுமே, அப்படிதான், உங்களுக்கு என்ன அப்படின்ற ஒரு வார்த்தையை கேளுங்க, கண்டிப்பாக ஆஃப் ஆயிடுவாங்க. இந்த ஸோ வாட் அப்படிங்கிற வேர்ட் வந்து ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான வார்த்தை. சின்னவங்களா இருந்தா என்ன, பெரியவங்களா இருந்தா என்ன, யாரை லைஃப் லெசன் டீச் பண்ணாலும் அதை கண்டிப்பா எடுத்துக்கலாங்க. நேஹா விமர்சனங்களை ரொம்ப தைரியமாகவும் கான்ஃபிடென்ட்டாகவும் கடந்து வரதை பார்க்கும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவங்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் தான் சொல்லணும். உங்களுக்கு இந்த வீடியோ இன்ஸ்பைரிங்காக இருந்ததுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேற ஒரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, it's bye from Jemima. Take care.